இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, சமயபுரத்திலே ஃபேமஸான ஒரு சின்ன தோசை கடைக்கு தான் வந்திருக்கோம். அண்ணன் கடையோட அவுட்லுக்க பாருங்க. எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்கன்னு. இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கஸ்டமர் எல்லாம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறாங்கன்னு. வாங்க கடையில போயிட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அண்ணன் கடையில பார்த்தீங்கன்னா, நல்லா சூடா தோசை வெந்துட்டு இருக்கு. பாருங்க இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆம்லெட் வேவுது. இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ணன் வந்து நல்லா வெங்காயம்லாம் அதிகமா போட்டு ஒரு ஆம்லெட் போட்டிருக்காரு. பாருங்க தோசைலாம் நல்லா பொன்னிறமா வெந்திருக்கு. பாருங்க நல்லா சூடா இட்லி எடுக்கிறாங்க. இந்த இட்லியை பாத்தீங்கன்னாலே தெரியும் சாப்பிடணும் போல தோணும். எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க கடையே எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. கடையில வந்து அக்கா இருக்காங்க. அக்காட்ட கேட்போம். அக்கா வந்து இப்ப பிஸியா வந்து சாம்பார் கட்டிட்டு இருக்காங்க. சாம்பார் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அக்காட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். பாருங்க அண்ணனோட கடையில எப்போதுமே கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணி நின்று வாங்கி சாப்பிட்டு போறாங்க. நம்மளும் அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். உங்க நேரம் இன்னைக்கு எல்லாம் அள்ளி போட்டான். நாளைக்கு வாங்கிட்டேன். 9 மணிக்கு மேலதான் எங்களுக்கு வியாபாரமே. இல்ல 2 கட்டிட்டீங்களா? சப்பாத்தி அக்கா உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்னக்கா இருக்கு? புரோட்டா இருக்கு, தோசை இருக்கு, இட்லி இருக்கு, சப்பாத்தி இருக்கு. சிக்கன் ஐட்டத்துல வந்து சிக்கன் கிரேவி இருக்கு, சம்பல் சிக்கன், மலேசியா சம்பல் சிக்கன் இருக்கு. ஓகேக்கா. அப்புறம் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், வெஜ் ரைஸ், கருவாடு ரைஸ். ஓகேக்கா. அப்புறம் குருமா, சிக்கன் குருமா. ஓகேக்கா. சைவ குருமா, சாம்பார், சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு. என் கடையில வந்து மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸ். மீன் குழம்பு ஃபேமஸாக்கா? ஓகேக்கா. மீன் குழம்பு இட்லிக்காவே நிறைய பேர் வருவாங்க. மீன் குழம்பு இட்லிக்காக நிறைய பேர் வெளியில இருந்து வருவாங்களாக்கா? குடல் குழம்புக்கு வருவாங்க. குடல் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி இது ரொம்ப ஃபேமஸ். மலேசியா சிக்கன் ரொம்ப கேட்டு வருவாங்க. ஓகேக்கா. அக்கா கடையில வந்து அக்கா வந்து அடிக்கிட்டே போறாங்க. அக்கா கடையில வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பாப்போம், பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஆம்லெட், ஆஃப் ஆயில், ஓகேக்கா. ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்குமாக்கா? அக்கா கொஞ்சம் சொன்னா மட்டும் போதும். கொஞ்சம் காட்டுனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்க்கா. கொஞ்சம் காமிக்கிறீங்களாக்கா கிரேவி எல்லாம் கொஞ்சம்? காமிக்கிறோம். ஓகேக்கா. அக்கா இது என்னதுக்கா? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி அக்கா. அக்கா சிக்கன் கிரேவியோட ரேட் எவ்வளவுக்கா உங்க கடையில? சிக்கன் கிரேவியோட ரேட் 70 ரூபாய். ஃப்ரை பண்ணா 80 ரூபாய். அக்கா கடையில பாருங்க சிக்கன் கிரேவியோட ரேட் வந்து 70 ரூபாயா. அக்கா கடையில வந்து ஃப்ரை பண்ணா வந்து எவ்வளவுக்கா? 80 ரூபாய். 80 ரூபா. கண்டிப்பா ஒர்த்து. அக்காட்ட வந்து இப்ப நம்ம சாம்பிள் தான் கேட்டோம். அதனாலதான் வந்து அக்கா எடுத்து காமிக்கிறாங்க. அக்கா வேற என்னக்கா உங்க கடையில இருக்கு? வேற வந்து நாங்க ரைஸ் எல்லாம் போடுறப்பதான் காமிக்க முடியும். ஓகேக்கா. ரைஸ் எல்லாம் மத்தபடி வேற கிரேவி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா? அந்த கிரேவியும் கொஞ்சம் எடுத்து காமிச்சிருங்கக்கா. அக்கா வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நமக்காக கிரேவி எடுக்க போறாங்க. அக்கா இப்ப காட்டுனது சிக்கன் கிரேவி. அடுத்து என்னக்கா இருக்கு? அடுத்து அக்கா அடுத்து உங்க கடையில மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. அதை கொஞ்சம் காமிச்சிடுறீங்களாக்கா? மீன் குழம்பு இருக்கு. அக்கா அப்படியே இதுலயே காமிச்சிருங்கக்கா. பாக்குறோம். பாருங்க அக்கா கடையில வந்து மீன் குழம்பு இதே நல்லா வாசமா இருக்கு. இங்க பாருங்க கொடுங்கக்கா. இங்க பாருங்க கண்டிப்பா வந்து ஒருத்து. அக்கா மீன் குழம்பு உங்க கடையில ரேட் எவ்வளவுக்கா? மீன் குழம்புக்கு ரேட் இல்லப்பா. சாப்பிடுறவங்களுக்கு 5 இட்லி 30 ரூபாய் மீன் குழம்பு. மீன் குழம்பு ஃப்ரீயாக்கா? பாருங்க கண்டிப்பா வந்து அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பிடுங்க. இங்க பாருங்க மீன் பீஸ் எல்லாம் உள்ளே இருக்கு. இங்க பாருங்க அக்கா வந்து மீன் தலைலாம் வச்சிருக்காங்க. அக்கா யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களாக்கா இந்த தலையும்? கொடுத்துருவோம். சாப்பிடல கேட்டா கொடுத்துருவோம். பாருங்க அக்கா வந்து யாரு கேட்டாலும் தருவேன்னு சொல்றாங்க. அப்ப வந்து அக்கா கடையில வந்து சாப்பிட்டுட்டு கண்டிப்பா எனக்கு மீன் குழம்பு வேணும்னு சொல்லி அந்த பீஸ் வாங்குங்க. அக்கா இது வந்து வெஜ் குருமாவாக்கா? பாருங்க வெஜ் குருமாலாம் நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. அக்கா அப்படியே கரண்டி கொஞ்சம் கொடுங்க அக்கா. இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும் வெஜ் குருமாலாம் நல்லா தரமா இருக்கு. பாருங்க நல்லா உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொத்தமல்லி, பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அக்கா இது வந்து சப்பாத்தி கொடுப்பீங்களாக்கா? சப்பாத்திக்கும் கொடுப்போம், புரோட்டாக்கும் கொடுப்போம். பாருங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. அக்கா அடுத்து வேற என்னக்கா இருக்கு? அடுத்து வந்து சிக்கன் குருமா இருக்கு. சிக்கன் குருமாவாக்கா? சிக்கன் குருமா. அக்கா கடையில சிக்கன் குருமாவை பாருங்க. மீன் குழம்புல இருந்து அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா எல்லா குருமாவும் சாப்பிடலாம் மாட்டேங்குது.
சிக்கன் குருமா. அக்கா சிக்கன் குருமாவும் ஃப்ரீ தானேக்கா? எல்லாமே ஃப்ரீ தான். சாப்பாடு, தோசை எல்லாம் வாங்குனாங்கன்னா எது கேக்குறாங்களோ அத கட்டி கொடுப்போம். ஓகேக்கா. பாருங்க, அக்கா கடையில வந்து சிக்கன் குருமா வந்து ஃப்ரீ. அக்கா இந்த சிக்கன் பீஸ்லாம் உள்ள இருக்கு. அதெல்லாம் எப்படிக்கா? இப்ப கேட்டாங்க எடுத்து கட்டி கொடுத்துட்டோம். இதெல்லாம் ஃப்ரீ தானாக்கா சிக்கன் பீஸ் எல்லாம்? பாருங்க. கேக்குறவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப வந்து கண்டிப்பா அக்கா கடையில இதுக்குன்னே சாப்பிட வரலாம். யாராவது வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா அக்கா கடையில சாப்பிடுங்க. பாருங்க சிக்கன் பீஸ் எல்லாம் அக்கா கடையில நிறைய இருக்கு. நீங்க உங்க இலையில பீஸ் உழுவலனாலும் அக்காட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அக்கா கூச்சப்படாம கண்டிப்பா தருவாங்க. நம்ம சொல்லிட்டு போயிரலாம். பாருங்க சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்து இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த வீடியோல பாருங்க. நிறைய கடையில வந்து வெறு குருமா ஊத்தி ஏமாத்திடுவாங்க. ஆனா அக்கா கடையில வந்து பாருங்க, இந்த பீஸ்லாம் நல்லா தரமான பீஸ். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். அக்கா வேற என்னக்கா இருக்கு உங்க கடையில? வேற சாம்பாரு. சாம்பாராக்கா? சாம்பாரு. அக்கா கடையில வந்து பாருங்க சாம்பார்லாம் வச்சிருக்காங்க. நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. பாருங்க எல்லாமே நல்லா தரமா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க காயெல்லாம் நிறைய கடையில போடவே மாட்டாங்க. வெறும் பருப்பு ஊத்தி ஏமாத்தி விட்டுருவாங்க. ஆனா அக்கா கடையில அப்படி இல்ல. காயெல்லாம் நல்லா போட்டு நல்லா திக்கா வச்சிருக்காங்க. மாவெல்லாம் கலக்க மாட்டோம். மாவெல்லாம் எதுவும் கலக்க மாட்டீங்களாக்கா? காய் பருப்பு தான். அக்கா கடையில வந்து வெறும் காயும் பருப்பு மட்டும் தான் வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க எல்லாம் நல்லா தரமா வச்சிருக்காங்க. அக்கா அடுத்து என்னக்கா வச்சிருக்கீங்க? அடுத்து தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி அக்கா. தேங்காய் சட்னி பாருங்க. தேங்காய் சட்னி வந்து நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க. இவ்வளவு திக்கா வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட கொடுக்க மாட்டாங்க. நான் ஊத்துறப்பே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு திக்கா இருக்குன்னு. பெரிய கடையில சாப்பிட போனா கூட லைட்டா தண்ணியா தான் இருக்கும். ஆனா அக்கா கடையில அப்படி இல்ல. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு திக்கா இருக்குன்னு. அக்கா தக்காளி சட்னி வச்சிருக்கீங்களாக்கா? வாங்க நம்ம அக்காட்ட வந்து தக்காளி சட்னி வச்சிருக்காங்களா அதையும் பார்ப்போம். அக்கா கடையில வந்து பாருங்க அடுத்து வந்து தக்காளி சட்னிக்கு வந்தாச்சு. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கு. பொரிச்சு கொட்டி நல்லா தரமா வச்சிருக்காங்க. பாருங்க கருவேப்பிலலாம் நிறைய கடையில பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஆனா அக்கா கடையில பாருங்க இந்த ஃப்ரெஷ்ங்கிறது அடையாளமே அந்த கருவேப்பிலை தான். பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க. கடையில வந்து மாஸ்டர் நல்லா தரமா ரைஸ் போட்டுட்டு இருக்காரு. பாப்போம். பாருங்க அண்ணன் கடையில வந்து ஏகப்பட்ட குருமா வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே நல்லா அடுக்கி வச்சிருக்காங்க வரிசையா. பாருங்க ரைஸுக்குலாம் நல்லா சூப்பரா கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கட்டிங் ஸ்டைல பார்த்தாலே தெரியும். மாஸ்டர் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அந்த காய் கட் பண்ணி வச்சிருக்க விதத்திலே தெரியும். பாருங்க கொடை மிளகா எல்லாமே வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷா. பாருங்க கோஸ்லாம் நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. பாருங்க தலைவர் தெறிக்க வருவாரு. எல்லா சிக்கனும் கீழே தான் விழுகுது. பாருங்க சிக்கன்லாம் நல்லா தாராளமா போறாரு. ரைஸையும் பாருங்க. இங்க சிக்கன் ரைஸ் போட்டா பக்கத்துல அங்க அண்ணன் வந்து ஏதோ போட்டு இருக்காரு. அண்ணன் பாருங்க அண்ணா இஞ்சி பூண்டு பேஸ்டானே. பெரிய கடையில எல்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டே பார்க்க முடியாது. வெறும் மசாலாவை போட்டு ஏமாத்திடுவாங்க. ஆனா அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ரைஸ் போறாரு. கண்டிப்பா வந்து ரைஸ் ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். அப்படியே பக்கத்துல அண்ணன் பாத்தீங்கன்னா புரோட்டா போட்டுட்டு இருக்காரு நல்லா சூடா. அண்ணன் கடையில வந்து பழசுக்கே வேலை இல்ல. எல்லாமே வந்து அப்பப்ப போட்டு அப்பப்ப விக்கிறாரு அண்ணன். பாருங்க நல்லா ஃபாஸ்டா போட்டுட்டு இருக்காரு. அண்ணே அண்ணே தோசைக்கல்ல எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? 9-10 வருஷமாண்ணே? 19 வருஷமா இருக்கீங்களாண்ணே? பாருங்க அண்ணன் கடையில வந்து எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டர் தான் வச்சிருக்காங்க. பாருங்க புரோட்டாலாம் நல்லா சூடா இருக்கு. அண்ணே உங்க கடையில புரோட்டாவோட ரேட் என்னண்ணே? 15 ரூபாயாண்ணே? 15 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. 10 ரூபாய்க்கு ஆனா சின்ன சைஸ் தான் கிடைக்கும். ஆனா அண்ணன் கடையில 15 ரூபாய்க்கு நல்லா பெரிய சைஸா போறாரு. 2 புரோட்டா சாப்பிட்டாலே கண்டிப்பா வந்து வயிறு ரொம்பிரும். அந்த அளவு பெருசா இருக்கு. பாருங்க மாஸ்டர் வந்து வரிசையா அடுக்கி வைக்கிறாரு. அண்ணே உங்க கடையில ரைஸோட ரேட் எவ்வளோண்ணே? 80 ரூபாண்ணே. 80 ரூபாய்ண்ணே. கண்டிப்பா வந்து 80 ரூபாய்க்கு ஒருத்து. 80 ரூபாய்க்கு பாருங்க நல்லா மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காரு. தாராளமா ஒரு ஆள் கண்டிப்பா வயிறு ரொம்ப சாப்பிடலாம்.
அவ்வளவு குவாண்டிட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க சிக்கன் பீஸும் நல்லா பெரிய பெரிய பீஸா தான் அண்ணன் கடையில வைக்கிறாங்க. பரோட்டாலாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே நல்லா பொன்னிறமா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும், 15 ரூபாய்க்கு வந்து எவ்வளவு பெரிய சைஸ் புரோட்டா கொடுக்குறாங்கன்னு இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். நிறைய கடையில புரோட்டா வேகாமே எடுத்து விற்பாங்க. ஆனா அண்ணன் கடையில அப்படி இல்ல. எல்லாமே நல்லா பொன்னிறமா ஒவ்வொரு புரோட்டாவும் பார்த்து பார்த்து திருப்பி போட்டு எடுக்கிறாரு அண்ணன். பாருங்க அண்ணன் வந்து திருப்பி போறாரு. கடையில அக்கா இருக்காங்க. அக்காட்ட போய் கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்போம். அக்கா அக்கா உங்க கடை லொகேஷன் கரெக்டா எங்கனக்கா இருக்கு? எங்க கடை வந்து சமயபுரம் ஏரியாவுல பாலம் ஒண்ணு இருக்கு. ஓகேக்கா. மெட்ராஸ் போற பாலம், சர்வீஸ் பாலம் இருக்கு. Okay. அதுல கீழ சர்வீஸ் ரோடு இருக்கு. ஓகேக்கா. அதாவது கோயிலுக்கு பின்புறமா போற வழியில ஒரு ரோடு இருக்கு. ஓகேக்கா. அந்த ரோட்டு வழியில இருக்குது ஸ்ரீ ஓகேக்கா. மாரியம்மன் டிஃபன் சென்டருக்கா? அக்கா கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வெளில வந்தீங்கன்னா அந்த பாலம் மேம்பாலத்துக்கு அப்படியே ரைட் சைடுல வந்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோடு ஒண்ணு வருது. சர்வீஸ் ரோட்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் 50 மீட்டர்ல வந்து அக்கா கடை இருக்கு. யாராவது சமயபுரம் வந்து சைடு பாத்தீங்கன்னா அக்கா கடையில ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க உள்ள போவோம். நம்ம கடையில வந்து பழசுக்கே வேலை கிடையாது. அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சுதான் போடுவோம். பழையதை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம். இருந்தாலும் கீழே கொட்டிடுவோம் மிச்சம் இருந்தாலும். ஓகே அன்னன்னைக்கு செஞ்சுதான் கொடுப்போம். உடனே போட்டுதான் தருவோம். ஓகே. சமயபுரத்துக்கு வந்தா எங்க கடைக்கு கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. அக்கா சொல்ற போல்ட்னஸ பார்த்தாலே தெரியுது அக்கா எவ்வளவு தரமா கொடுக்குறாங்கன்னு. யாராவது சமயபுரம் சைடு இருந்து பாத்தீங்கன்னா சமயபுரம், திருச்சி, லால்குடி அப்படி எங்க இருந்தாவது பாத்தீங்கன்னா அக்கா கடையில ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அக்கா தரமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த கடையிலயும் சாப்பிட்டு ரிவ்யூ பண்றது இல்ல. சப்ஸ்கிரைபர் நீங்க தான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா கடையோட வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாமே நிறைய டிஷ் வச்சிருக்காங்க. மறக்காம சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் நல்ல கமெண்ட்டை வந்து வீடியோ கடையில பின் பண்ணி வைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அக்கா பாய்க்கா. பாய். ஓகேக்கா.